நடிகர் பாக்யராஜ் சார் இறந்தப்ப அங்க முதல்ல ஊர்வசி தான் ஓடி வருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அங்க நடந்த காட்சிகளே வேற. அவங்க எங்கேயோ ஷூட்டிங்ல இருந்தாங்களாம் வெளியில, அதனால அவங்களுக்கு வர முடியலையா. இந்த விஷயத்த அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னப்ப அதுக்கு அவங்க வருத்தம் தெரிவிச்சாங்களே தவிர, அவங்க பேசும்போது அவங்க குரல்ல அந்த மன வலியோ இல்ல பாக்யராஜ் சார் இறந்து போனாரே அப்படின்ற அந்த மனசுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தோட வேதனையோ அவங்களோட பேச்சுல அது தெரியவே இல்லை. எந்த ஷூட்டிங்கில், எந்த தூரத்தில், எந்த அமெரிக்காவில் இருந்த என்ன மேடம், அவர் மட்டும் இல்லைன்னா இந்த வயசுலையும் நீங்கள் அந்த படத்தில் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்குமா முடியுமா மேடம்? பாக்யராஜ் சார் இறந்து போனதுக்கு இந்த சினிமாக்காரங்க மட்டும் அழுகலை, மொத்த மக்களும் கலையை நேசிக்கிற ஒவ்வொருத்தருங்களோட இதயத்திலையும் அவங்களுடைய கண்ணிலையும் அந்த கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்தது. எதுக்கு அதிகமாக சொல்லணும், என்னோட கண்ணை நான் எத்தனை தடவை தொடச்சேன்னு எனக்கே தெரியல. பாக்யராஜ் சாருக்கும் எனக்கும் என்ன இருக்கு? 2-3 தடவை அவரை நேரில் பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. வணக்கம் சொல்லியிருக்கேன், நேருக்கு நேராக பார்த்து சிரிச்சிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கும் அவங்களுக்கு என்ன இருக்கு? இயக்குனர் சிகரம் பாரதிராஜா அவங்க இறந்து போனதுக்கே நான் இவ்வளோ வருத்தப்படலை. முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதாப்பா இறந்தப்போ கூட நான் இந்த அளவுக்கு வருத்தப்படலை. ஒரு சாதாரண ரசிகனோட மனசுக்குள்ள இருக்கிற வேதனை கூட உங்க குரல்ல தெரியல மேடம். எதுக்கு நம்ம நடன மாஸ்டர் கலா மாஸ்டர் அவங்க எங்கேயோ இருக்காங்க, தூரத்துல இருந்து வர முடியாம அவங்க எங்கேயோ இருந்தாங்க. அவங்க அழுதுகிட்டு அவங்க அந்த அழுகிற காட்சியை பார்த்தா நமக்கே அழுக வருது. அப்படி அழுதுகிட்டு என்னால் வர முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு ஒரு வீடியோவை போடுறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் ஷூட்டிங்கில் இருந்தாலும் ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சிட்டு இங்கே வந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் மேடம்? அதனால உங்களுக்கு என்ன நஷ்டம் வந்துட்டு போகுது மேடம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க பண்ணுனது தப்பு தானே. இப்படி ஒரு நன்றி கட்டத்தனம் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை எல்லாம் நாங்க எந்த அளவுக்கு பெரிய அளவுல மதிச்சு மனசுக்குள்ள வச்சிருந்தோம், எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல நீங்க குழி தோண்டி புதைச்சிட்டீங்க. இந்த மலையாள படத்துல நடிக்கிற திலீப், அந்த திலீப்புக்கும் தமிழ் படத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஆள் வந்துட்டு போறாரு எதுக்கு? இந்த சரவண ஸ்டோர் அந்த லெஜெண்ட் அந்த பையன் கூட அந்த ஆள் மறுநாள் அந்த பாக்யராஜ் சாரோட படத்துக்கு மாலை போட்டுட்டு கை கொடுத்து கும்பிட்டுட்டு மரியாதை செலுத்திட்டு போறாரு. எதுக்கு? நம்ம கேஆர் விஜய் அம்மாவால் நடக்கவே முடியலை. 2 பேரும் அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு வராங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு நம்ம பாக்யராஜ் சார் அவங்கள பார்த்துட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு கூட அவங்க உடம்புல ஆரோக்கியம் இல்லை. பெரிய ஷூட்டிங் அந்த படமே வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும். அதுதான் ஒரு நன்றி கடன். பெரிய ஷூட்டிங் உங்கள் மேலே இனிமேல் எனக்கு மரியாதையே இல்லை.